जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் தொடர்கிறது. உன்னுடைய ஸ்வதர்மம், அதாவது பிறப்பால் ஏற்பட்ட குலதர்மம் குணமில்லாததாக, நல்ல அம்சங்கள் இல்லாததாக இருந்து இன்னொரு குலதர்மம் உசத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளதாக இருந்தாலும் கூட நீ அதை எடுத்துக்கொள்ளப்படாது. ஸ்வதர்மந்தான் ஸ்ரேயஸ் என்று பகவான் தீர்மானிக்க சொல்லி, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் என்று அடித்துச் சொல்லி, அதற்கும் மேலே கடுமையாக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக, தன் குலதர்மத்திலே இருந்து கொண்டு சாவே ஏற்பட்டாலும் ஸ்ரேயஸ், பரதர்மோ பயாவக, பிரத்தியான் தர்மம் மகா பயங்கரமாய் முடியும் என்கிறார். குறிப்பு: கீதை 3வது அத்தியாயம் 35ஆம் ஸ்லோகம். சரி, பகவானே சொன்ன இந்த முடிவை அது எத்தனை கடுமையாய் தோன்றினாலும் பகவான் சொன்னதென்பதால் அதற்கு மேல் க்ஷேமமில்லை என்று நாமும் முடிவாக சொல்லிவிடலாம் என்றால் முடியவில்லை. ஏன், பூர்வாச்சாரத்தை விடலாமா என்று கேட்கிறவர்களின் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியாக இருப்பதால் முடியவில்லை. இதுவும் நானே சொல்லிக் கொடுத்ததை வைத்துக்கொண்டு என்னையே வளைக்கிற கேள்விதான். நம்முடைய பூர்வீகர்கள் என்று 8, 10, 20 தலைமுறைகளாக செய்து வருவதை இப்போது நாம் பூர்வாச்சாரம் என்று சொல்லி அதைத்தான் அனுசரிக்க வேண்டும் என்கிறோம். அவர்களுக்கு முந்தி இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த பூர்வீகர்கள் செய்து வந்ததையும் இவர்கள் செய்து வந்ததையும் பார்த்தாலோ அதற்கு இது கொஞ்சம் மாறுதலாகவும் சிலதை கூட்டியும் குறைத்தும் காணப்படுகிறது. நானே சொன்ன விஷயம்தான். அதாவது 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் ஸ்மார்த்த ஆச்சாரம் என்பதுதான் பொதுவாய் இருந்து வந்திருக்கிறது. அப்புறம்தான் பல சம்பிரதாயங்கள் ஏற்பட்டு ஆச்சார அனுஷ்டானங்களில் மாறுதல், கூடுதல், குறைதல் பண்ணியிருக்கிறது. அதற்கப்புறம் இந்த பிரிவுகளுக்கென்று அதனதன் ஆச்சாரிய புருஷர்கள் செய்த இந்த புதிய ஆச்சாரங்கள், அதாவது புதுசு என்றால் முழுக்க புதுசு இல்லை, முக்கால்வாசி பழைய வைதீக ஆச்சாரமாக இருப்பதுதான் கால்வாசி வித்தியாசமாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்து இதுகளும் உறுதிப்பட்டுவிட்ட சமயாச்சாரங்களாக இப்போது ஆகிவிட்டிருக்கின்றன. இப்போது இந்த சமயாச்சாரங்களையும் யாரும் மீறக்கூடாது என்கிறீர்கள். அது சரி. ஆனால் பொதுவான ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரிவாக ஒன்றை வைத்தபோது அந்தந்த ஆச்சாரிய புருஷர்களே அதுவரையில் இருந்த பூர்வாச்சாரத்தில் மாறுதல்கள் பண்ணித்தானே இருக்கிறார்கள். அப்போது அவர்களே பூர்வாச்சாரப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணவில்லை என்றுதானே ஆகிறது. இதற்கு மேலே இன்னொன்று என்னை நன்றாக மடக்குகிறதாக கேட்கலாம். நாங்கள் பூர்வீகர் ஆச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதற்காக சொல்கிறோம்? இஷ்ட தேவதா உபாசனைக்காகத்தான். நாங்கள் நாஸ்திகமாக போகவில்லை. சித்தாந்தத்துக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ மாறலாமா என்றுதான் கேட்டோம். சித்தாந்தத்துக்காக ஆச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்று காரணம் சொல்லிவிட்டீர்கள். இப்போது இஷ்ட தெய்வம் விஷயம் மட்டும் நிற்கிறது. இதிலும் பூர்வாச்சாரப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லிவிடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நமக்கு நேராக பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் என்று பாகுபாடு செய்து ஆராய்ந்து பார்த்தால் நம் நேர் பூர்வீகர்களே ஆதி பூர்வீகர்களுக்கு வித்தியாசமாக போயிருக்கிறார்கள் என்றும், இந்த இஷ்ட தெய்வ சமாச்சாரத்தில் வேத காலத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்வரை வந்த நெடுங்கால பூர்வாச்சாரம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதென்றும் தெளிவாக தெரிகிறது. வேதத்திலோ ஸ்மிருதிகளிலோ இந்த சுவாமிதான் உசத்தி என்று எந்த ஒன்றையும் பரதெய்வம் என்று நிர்தாரணம் பண்ணி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரே பரமாத்மாவாக சொல்லி, ஆனாலும் எவரவருக்கு எந்த மூர்த்தியில் அபிருச்சியோ மனசு லயிக்கிறதோ அதை இஷ்ட தெய்வம் என்று வழிபட இடம் கொடுத்திருக்கிறது. தனக்கு ஒன்றில்தான் கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதை பக்தி செய்தாலும் மற்ற தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்று வைத்திருக்கிறது. இதற்காகவே பஞ்சாயதன பூஜை, குறிப்பு தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் பொதுவான தர்மங்கள் என்ற பிரிவில் உள்ள பூஜை என்ற உரை பார்க்கவும்.
என்று ஏற்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அதில் பிரதானமாக வைத்தாலும் மற்றவற்றையும் பரிவாரங்களாக வைத்து பூஜை செய்து சமரச பாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் நீங்களே உபன்யாசம் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் அதற்கப்புறம் நடுவாந்தரத்தில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் சிவன்தான் உசத்தி, விஷ்ணுதான் உசத்தி என்று ஏதோ ஒன்றை வைத்து அது எங்கள் குலாச்சாரமாக வந்திருக்கிற போது பிராச்சீனமான வைதீக தர்மத்துக்கு வித்தியாசமாக போய்விட்ட இந்த குலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி பிராச்சீன வழிப்படியே உபாசனா விஷயத்தில் போனால் அது எப்படி தப்பு? நாங்கள் சீர்திருத்தக்காரர்களைப் போல வேதத்தின் கர்மகாண்டம், ஸ்ரௌத ஸ்மார்த்த சூத்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதாந்தந்தான் சாரம், பாக்கி எல்லாம் சக்கை என்று சொன்னால் தப்பு. இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டே இஷ்ட தெய்வ உபாசனை இவற்றுக்கு சம்மதமானதுதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வத்துக்கு மட்டுமே பரத்வம் சொல்வதுதான் ஒரிஜினலான சாஸ்திரங்களுக்கு சம்மதமாய் இருக்காது என்றே இப்போது கட்டாயமாக ஏதோ ஒரு சுவாமியிடம்தான் பக்தியாய் இருக்க வேண்டும் என்கிற குலாச்சார ஏற்பாட்டிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட வைதிக சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்லாத இந்த ஆசையை எப்படி நிராகரிக்கலாம் என்று கேட்கலாம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக என்றால் ஸ்வதர்மம் என்று இப்போது வந்திருக்கிற குலதர்மமே ஆதியில் இருந்த ஸ்வதர்மத்துக்கு இந்த அம்சத்தில் வித்தியாசமாகத்தானே இருக்கிறது. ஆகையால் அதை பழையபடியே, அதாவது ஒரிஜினலான ஸ்வதர்மமாக மாற்றிக்கொண்டால் இது எப்படி தோஷமாகும்? சத்திரியன் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணத்தான் வேண்டுமென்று ஆதியிலிருந்து அன்றைக்கு வரையில் இருந்த ஸ்வதர்மத்தை பற்றி பகவான் சொன்னதை ஆதியிலிருந்து ஒரு விதமாகவும் பிற்பாடு வேறு விதமாகவும் குலாச்சாரம் மாறியிருக்கிற நிலையில் எப்படி பொருத்தலாம் என்று கேட்டுவிட்டால் என்ன பண்ணுவேன்? பகவான் சொன்ன பதிலை, அதாவது மரணமே சம்பவித்தாலும் குலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற பதிலை வற்புறுத்த முடியாமல் என் வாயை கட்டித்தான் போடுகிறது. ஏற்கனவே கட்டுவிட்டு கெட்டு போனது போதாது என்று புதிதாக எந்த கட்டுப்பாட்டையும் தளர்த்திவிடக்கூடாது என்கிற நியாயமும் இன்னொரு பக்கம் என்னை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தோன்றுகிறது. இதை விட்டால் வழியில்லை என்று இரண்டையும் ராஜி பண்ணி ஒரு யோசனை சொல்கிறேன். அந்த யோசனை நாளை பார்க்கலாம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर